ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. மன்னர் பரதர், பாகம் 1. மான் மீது கொண்ட மயக்கத்தால் மானிடத்தின் மகத்துவத்தை மறந்த மன்னரின் கதை. புகழுடனும் பக்தியுடனும் பாரதத்தினை ஆட்சி செய்து வந்த மாமன்னர் பரதர் ஒரு மானின் மீது கொண்ட அதீத பற்றுதலால் மானாக பிறந்து ஒரு பிறவியை வீணடித்த வரலாறு ஸ்ரீமத் பாகவதத்தின் 5ஆம் காண்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் சுருக்கம் இங்கே பகவத் தரிசனத்தின் வாசகர்களுக்காக. பரதர் வனவாசம் மேற்கொள்ளுதல். பரதர் என்ற ஓர் அரசர் அறிவிற் சிறந்த அனுபவம் வாய்ந்த மாமன்னராக ஆட்சி புரிந்து வந்தார். நீண்ட காலம் அவர் ஆட்சி செய்வார் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் அவரோ தனது மனைவி, குடும்பம், நாடு என எல்லாவற்றையும் துறந்து வனவாசம் சென்றார். ஒருவன் தனது வாழ்வின் பிற்பகுதியை தன்னை அறிவதில் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் என்று பாரதத்தின் மாமுனிவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். அதன்படி பரதர் வனவாசம் மேற்கொண்டார். தனது அரச பதவி நித்தியமானதல்ல என்பதை மன்னர் பரதர் உணர்ந்திருந்த காரணத்தினால் இறக்கும் வரை அரியணையில் அமர்ந்திருக்க அவர் முயற்சி செய்யவில்லை. ஒருவர் மன்னராக இருந்தாலும் சரி, இறுதியில் அவரது உடல் சாம்பலாகவோ புழுக்கள் அல்லது விலங்குகளுக்கு உணவாகவோ மாற வேண்டியுள்ளது. ஆனால் அந்த உடலுக்கு சொந்தமான ஆத்மா அழிவற்றதாகும். யோகத்தை பயிற்சி செய்வதன் மூலமாக ஒருவன் தன்னுடைய உண்மையான ஆன்மீக அடையாளத்தினை உணர முடியும். அதன் பின்னர் ஜடவுடல் என்னும் சிறுமையினுள் ஆத்மா மீண்டும் பந்தப்பட தேவையில்லை. பரதரின் ஆன்மீக பயிற்சிகள். மறுபிறவியின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவே இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டுள்ளது என்ற உண்மையை புரிந்து கொண்ட மன்னர் பரதர் இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள புலக ஆசிரமம் என்னும் புனித ஸ்தலத்திற்கு புறப்பட்டார். அங்கே கண்டகி நதிக்கரையில் அந்த முன்னாள் மன்னர் தனிமையில் வாழ்ந்து வந்தார். அரச உடைக்கு பதிலாக மான்தோலை மட்டுமே உடையாக அணிந்தார். அவரது தலைமுடியும் தாடியும் நீளமாக வளர்ந்து சடையானது. தினமும் நதியில் 3 முறை நீராடியதால் அவரது சடைமுடி எப்போதும் ஈரமாகவே இருந்தது. தினசரி காலையில் ரிக்வேத மந்திரங்களை உச்சரித்து பரதர் முழுமுதற் கடவுளை வணங்கி வந்தார். சூரிய உதயத்தின் போது அவர் பின்வரும் மந்திரத்தை உச்சாடனம் செய்வார். முழுமுதற் கடவுள் தூய சத்வகுணத்தில் வீற்றுள்ளார். அவர் பிரபஞ்சம் முழுவதையும் ஒளியூட்டுபவர். தனது பல்வேறு சக்திகளின் மூலம் பௌதிக இன்பத்தை விரும்பும் உயிர்வாளிகளை அவரே பராமரித்து வருகிறார். அவர் தனது பக்தர்களுக்கு எல்லா ஆசிகளையும் வழங்கக்கூடியவர். பகல் வேளையில் பரதர் பல்வேறு பழங்களையும் கிழங்குகளையும் சேகரித்து வேத நூல்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளபடி பரமபுருஷ பகவானுக்கு நைவேத்தியம் செய்து அதன் பின்னரே அவற்றை உண்பார். முன்பு புகழ்பெற்ற மன்னராக உலக ஐஸ்வர்யங்களுடன் இருந்த போதிலும் பௌதீக இன்பத்தின் மீதான அவரது ஆசைகள் அனைத்தும் தவ வலிமையினால் தற்போது அழிந்துவிட்டன. பிறப்பு இறப்பின் சுழற்சிக்கு மூல காரணமாக விளங்கும் பௌதீக ஆசை என்னும் பிணைப்பில் இருந்து அவர் விடுபட்டார். பரமபுருஷரின் மீதான இடைவிடாத தியானத்தினால் பரதர் ஆன்மீக பரவசத்தின் அறிகுறிகளை உணர ஆரம்பித்தார். அவரது இதயம் பரவசம் எனும் நீரால் நிரப்பப்பட்ட ஏரியை போல இருந்தது. அவரது மனம் அந்த ஏரியில் நீந்திய போது அவரது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியது. பரதரிடம் தஞ்சமடைந்த மான்குட்டி. ஒரு நாள் பரதர் நதிக்கரையில் தியானம் செய்து கொண்டிருந்த போது நீர் அருந்துவதற்காக ஒரு பெண்மான் அங்கு வந்தது. கருவுற்றிருந்த அந்த மான் நீர் அருந்தி கொண்டிருந்த போது காட்டிலிருந்த சிங்கம் ஒன்று பெருத்த ஓசையுடன் கர்ஜித்தது. மிகவும் அச்சம் கொண்ட மான் நதியை விட்டு தாவியோடியது. ஓடும் நதியில் அச்சத்துடன் மான்குட்டியை ஈன்றது. அச்சத்தினாலும் குறை பிரசவம் நிகழ்ந்ததாலும் உடல் தளர்ந்த அந்த தாய்மான் ஒரு குகையினுள் நுழைந்து சிறிது நேரத்தில் இறந்து விட்டது. மஞ்சள் நிற மான்குட்டி நதியின் நீரில் மிதப்பதை கண்ட பரதர் மிகவும் அனுதாபப்பட்டார். நீரிலிருந்து அதனை தூக்கி வந்தார். தாயை இழந்த அனாதை என்பதால் அதனை தமது ஆசிரமத்திற்கு கொண்டு வந்தார். கற்றறிந்த ஆன்மீகவாதிகளின் கண்ணோட்டத்தில் உடலின் வேறுபாடுகள் பொருளற்றவை. பரதர் தன்னுணர்வு பெற்றவராக இருந்ததால் எல்லா உடல்களிலும் ஆத்மாவும் பரமாத்மாவும் இருப்பதை அறிந்து எல்லா உயிர்களையும் சமமாக பாவித்தார். மான்குட்டிக்கு தினமும் பசுமையான புற்களை கொடுத்து அதனை வசதியாக வைக்க முயற்சி செய்தார். மான்குட்டியின் மீது பற்றுதல் கொண்ட பரதர் இருப்பினும் விரைவாக அவர் அந்த மான்குட்டியிடம் பெரும் பற்றுதலை வளர்த்து கொள்ள ஆரம்பித்தார். மானுடன் உறங்கினார், மானுடன் நடந்தார், மானுடன் நீராடினார், மானுடனேயே உணவும் செய்தார்.
பழங்கள், மலர்கள் மற்றும் கிழங்குகளை சேகரிக்க காட்டிற்கு சென்ற போது மானையும் தன்னுடன் அழைத்து சென்றார். அதனை தனியாக விட்டு சென்றால் நாய்களாலோ நரிகளாலோ புலிகளாலோ அடித்து கொல்லப்படலாம் என்று பயந்தார். மான்குட்டி காட்டில் குழந்தையை போல தாவி குதித்து விளையாடுவதை கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தார். சில நேரங்களில் மான்குட்டியை தோள்களில் வைத்து தூக்கி செல்வார். பகலில் அதனை தனது மடியில் வைத்திருப்பார். இரவில் அவர் உறங்கும் போது அந்த மான் அவரது மார்பில் படுத்து ஓய்வெடுக்கும். அந்த அளவிற்கு அவரது இதயம் மானின் மீதான பாசத்தால் நிரம்பி இருந்தது. எப்போதும் மானை வருடி கொடுப்பார். சில நேரங்களில் அதற்கு முத்தமும் கொடுப்பார். இவ்வாறாக அந்த மானின் மீதான பாசத்தினால் பரதர் பந்தப்படுத்தப்பட்டார். தன்னுணர்வை இழந்த பரதர். மானை வளர்ப்பதில் பற்றுதல் கொண்ட பரதர் படிப்படியாக முழுமுதற் கடவுளின் மீதான தியானத்தை தவிர்த்தார். தன்னுணர்வு என்னும் மனித வாழ்வின் உண்மையான நோக்கத்திலிருந்து அவரது கவனம் சிதறியது. தாழ்ந்த உயிரினங்களில் கோடிக்கணக்கான பிறவிகளை கடந்த பின்னரே ஓர் உயிர்வாளிக்கு மனித பிறவி கிட்டுவதாக வேதங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. இந்த ஜட உலகம் பிறப்பு இறப்பு என்னும் பெருங்கடல் என்றும் மனித உடல் அக்கடலை கடப்பதற்கு ஏற்ற உறுதியான படகு என்றும் ஒப்பிடப்படுகின்றன. வேத நூல்களும் ஆன்மீக குருமார்களும் திறமையான படகோட்டிகள் என்றும் மனித உடலின் வசதிகள் படகினை விரும்பிய இலக்கை நோக்கி கொண்டு செல்லும் தென்றல் காற்று என்றும் ஒப்பிடப்படுகின்றன. இவ்வெல்லா வசதிகளையும் வைத்துக் கொண்டு ஒருவன் தனது வாழ்வை தன்னுணர்விற்காக பயன்படுத்தி கொள்ளாவிடில் அவன் ஆன்மீக தற்கொலை செய்து கொண்டவன் ஆவான். மேலும் விலங்கின் உடலில் மீண்டும் பிறவி எடுக்கும் அபாயத்திற்கு அவன் உள்ளாகிறான். இக்கருத்துக்களை எல்லாம் அறிந்திருந்த போதிலும் என்னிடம் தஞ்சமடைந்துள்ள இந்த மானை எப்படி என்னால் புறக்கணிக்க முடியும்? இது எனது ஆன்மீக வாழ்க்கைக்கு இடையூறாக இருந்தாலும் இதனை நான் அலட்சியப்படுத்த முடியாது. என்னிடம் சரணடைந்த ஆதரவற்ற நபரை புறக்கணிப்பது பெருங்குற்றம் என்று பரதர் தன்னுள் நினைத்துக் கொண்டார். காணாமல் போன மான். ஒரு நாள் தியானம் செய்து கொண்டிருந்த போது பரதர் வழக்கம் போல பகவானை நினைப்பதற்கு பதிலாக மானை நினைக்க ஆரம்பித்தார். தியானம் செய்வதை நிறுத்திவிட்டு மான் எங்குள்ளது என்று சுற்றிலும் தேடி பார்த்தார். ஆனால் மானை காணவில்லை. எவ்வளவு தேடியும் மானை காண முடியவில்லை. பணத்தை இழந்த கஞ்சனை போல் அவரது மனம் தவித்தது. ஆசனத்தில் இருந்து எழுந்து தனது ஆசிரமத்தை சுற்றிலும் தேடினார். ஆனால் அந்த மான் எங்கும் காணப்படவில்லை. எனது மான் எப்போது திரும்பி வரும்? புலிகளிடமிருந்தும் மற்ற விலங்குகளிடமிருந்தும் பாதுகாப்பாக இருக்குமா? எனது தோட்டத்தில் அது நடந்து செல்வதையும் பசுமையான புற்களை உண்பதையும் நான் எப்போது மீண்டும் காண்பேன் என்று பரதர் எண்ணினார். பகல் பொழுது தேயத் தொடங்கியது. மான் திரும்பி வரவில்லை. பரதர் கவலையில் மூழ்கினார். எனது மானை நாயோ நரியோ தின்றிருக்குமா? கொடிய பன்றிகளின் கூட்டத்தாலோ தனியாக திரியும் புலியினாலோ அது தாக்கப்பட்டிருக்குமா? சூரியன் இப்போது அஸ்தமித்துக் கொண்டுள்ளான். தனது தாயின் மரணத்திற்கு பிறகு என்னையே நம்பியிருந்த அந்த அப்பாவி மிருகம் இன்னும் திரும்பி வரவில்லையே. மிருதுவான இடம் கொம்புகளை வைத்து தன்னுடன் அந்த மான் எவ்வாறு விளையாடும் என்பதை பரதர் நினைவு கூர்ந்தார். சில நேரங்களில் பரதரின் வழிபாட்டையோ தியானத்தையோ அந்த மான் இடையூறு செய்யும். அப்போது அவர் எரிச்சல் அடைவது போல நடித்து அதனை விரட்டுவார். அதனால் அச்சம் கொண்டு அது உடனடியாக சற்று தொலைவில் சென்று அமைதியாக அமர்ந்து கொள்ளும். இவை எல்லாவற்றையும் அவர் நினைத்து பார்த்தார். எனது மான் சின்னஞ்சிறு இளவரசன் போன்றவன். அவன் எப்போது திரும்பி வருவான்? எப்போது அவன் எனது புண்பட்ட நெஞ்சத்திற்கு அமைதியை தருவான்? பரதரின் மரணம். தன்னை கட்டுப்படுத்த இயலாமல் மானின் காலடி தடங்களை வைத்து அந்த மானை தேடி நிலவொளியில் புறப்பட்டார். இந்த மான் எனக்கு மிகவும் பிரியமானது என்பதால் எனது சொந்த மகனை இழந்து விட்டது போல நான் வருந்துகிறேன். பிரிவு எனும் தகைக்கும் காய்ச்சலால் கொழுந்துவிட்டு எரியும் காட்டின் நடுவில் இருப்பது போல உணர்கிறேன். துயரத்தால் என் மனம் தீப்பற்றி எரிகிறது என்று ஒரு பித்தனை போல அவர் தனக்குத்தானே பேசிக்கொண்டார். அபாயகரமான காட்டுப்பாதையில் பரதர் இழந்த மானை கவலையுடன் தேடிச் சென்ற போது திடீரென்று கீழே விழுந்து பலத்த காயமுற்றார். மரண படுக்கையில் வீழ்ந்தார். அப்போது திடீரென்று அந்த மான் அவருக்கு முன்பாக தோன்றியது. பரதரின் அருகில் ஒரு பாசமுள்ள மகனை போல அமர்ந்து அவரை உற்று நோக்கியது. இவ்வாறாக மரண தருவாயில் மன்னரின் மனம் மானின் மீது முற்றிலும் மூழ்கியது. ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான் என்பதை நாம் பகவத்கீதையில் இருந்து 8.6 அறிவோம். பரதர் மானாக பிறந்தார்.
மன்னர் பரதர் தனது அடுத்த பிறவியில் ஒரு மானின் உடலினுள் பிரவேசித்தார். உயிர்வாளிகள் தமது முந்தைய பிறவியின் வாழ்க்கையை பெரும்பாலும் நினைவில் வைத்துக் கொள்ள இயலாது. இருப்பினும் தான் அடைந்த ஆன்மீக முன்னேற்றத்தின் காரணத்தினால் மன்னர் பரதர் மானின் உடலில் இருந்த போதிலும் அவ்வுடலில் பிறந்ததற்கான காரணத்தை அறிந்திருந்தார். நான் எவ்வளவு முட்டாளாக இருந்து விட்டேன், தன்னுணர்வு பாதையில் இருந்து விழுந்து விட்டேனே. குடும்பத்தினரையும் தேசத்தையும் துறந்து தியானம் செய்வதற்காக வனத்தில் புனிதமான ஒரு தனியிடத்திற்கு சென்று அகிலத்தின் பகவானை எப்போதும் தியானித்து வந்தேன். ஆனால் எனது முட்டாள்தனத்தால் ஒரு மானின் மீது பற்று வைத்தேன். அப்பற்றுதலால் இவ்வுடலை பெற்றுள்ளேன். என்னுடைய தற்போதைய நிலைக்கு என்னை தவிர வேறு யாரையும் நான் பழிகூற முடியாது என்று அவர் வருந்த தொடங்கினார். மானின் உடலில் ஆன்மீக முன்னேற்றம். மானாக இருந்த போதிலும் மதிப்பு வாய்ந்த நட்பாடத்தை கற்றுக்கொண்டதால் பரதர் தன்னுணர்வு பாதையில் தொடர்ந்து முன்னேறினார். அனைத்து பௌதீக பற்றுதல்களில் இருந்தும் விடுபட தொடங்கினார். அவர் சாறு நிறைந்த பசுமையான புற்களை பற்றி கவலைப்படவில்லை. தனது கிளை கொம்புகள் எந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளன என்பது குறித்து துளியும் கண்டுகொள்ளவில்லை. அதனைத் தொடர்ந்து இதர மான்களின் சங்கத்தை தவிர்த்தார். தான் பிறந்த காலஞ்சர மலைப்பகுதியில் தனது தாயை துறந்தார். முற்பிறவியில் தியானத்தினை பயிற்சி செய்த புலக ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தார். இம்முறை பரமபுருஷ பகவானை ஒருபோதும் மறக்க கூடாது என்பதில் மிகுந்த கவனத்துடன் இருந்தார். மிகச்சிறந்த முனிவர்களும் சாதுக்களும் வசித்த குடில்களுக்கு அருகில் தங்கினர். பௌதிகவாதிகளுடனான எல்லா தொடர்புகளையும் தவிர்த்து உலர்ந்த இலைகளை மட்டும் உட்கொண்டு எளிமையாக வாழ்ந்தார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் எல்லா அறிவிற்கும் தோற்றுவாய். அவரே எல்லா உயிர்வாளிகளின் இதயத்திலும் வீற்றிருக்கும் பரமாத்மா. அவர் அழகாகவும் அனைவரையும் வசீகரிப்பவராகவும் உள்ளார். அவரது தெய்வீகமான அன்பு தொண்டில் நான் நித்தியமாக ஈடுபட்டிருப்பேன் என்ற நம்பிக்கையுடன் அவருக்கு தலை வணங்கியபடி நான் இந்த உடலை விட்டு வெளியேறுகிறேன் என்ற பிரார்த்தனையினை மரண நேரம் வந்தபோது மானின் உடலில் இருந்து பரதர் முன்வைத்தார். மானின் உடலில் இருந்த பிரிந்த பரதர் தன்னுணர்வின் பக்குவ நிலையை அடைந்தது எவ்வாறு என்பதை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.